10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் 6வதுல 3வது கணக்கு பார்க்க போகிறோம். ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே கணங்களில் எழுதியிருக்கோம் ஏ என்னன்னு. ஏ என்ன எழுதியிருக்கோம் 0 1, அடுத்து பி என்ன எழுதியிருக்கோம் 2 3 4, சி அவங்களே கொடுத்துட்டாங்க 3 5. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதிக்கிறோம். ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பின்னா என்னது, ஏலையும் பிலையும் உள்ளதை சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். இப்போ ஏலையும் பிலையும் என்ன இருக்குது 0 1 2 3 4 எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னது, ஏ யூனியன் பி வெட்டு சி. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பியில் எழுதுகிறோம். சியில் என்ன இருக்குது 3 5 இருக்குது. 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5. அதாவது நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இதை எழுதணும்னா, ஏ யூனியன் பி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதனால தான் 0 3 0 5ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து 4 3 4 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படி வச்சுக்குவோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா என்னது 0 0 3 0 5 1 3 1 5. அடுத்து பி கிராஸ் சி 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. அடுத்து என்ன செய்யணும், இது ரெண்டையும் சேர்க்குறோம். ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ரெண்டையும் சேர்க்கும்போது 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. எல்லாமே இருக்குதா, அதில் உள்ளது எல்லாமே இதில் இருக்குதா, எல்லாமே இருக்குது. இருக்கும்போது என்ன செய்யணும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. therefore ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி.